வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற ஜூன் ஃபஸ்ட் வீக் சண்டே நமக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க அதுக்கு முன்னாடி நமக்கு மேலே இந்த மந்த் எண்டில் லாஸ்ட் சண்டேயில் ஒரு வெபினார் இருக்குது, ஃப்ரீ வெபினார். ஸோ அந்த வெபினார் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஷன் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெபினார்லேயே உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாகவும் தெரிஞ்சிடும். இந்த கான்செப்டினுடைய பேசிக்கான இந்த மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ் அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம அதில் சொல்லித்தர போகிறோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும், வெபினாரில் ஜாயின் பண்ணணும். அதன் மூலிமா மந்த்லி செஷன்ஸ் அல்லது வெபினார் மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் தொடர்ந்து வந்து நமக்கு வெபினாருக்கான அப்டேட்ன்றது வரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு நேற்றுக்கு ஹை டு லோ க்ளோஸு. இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆனதுமே மார்க்கெட் வந்து ஓப்பன் பிலோவில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கிட்டத்தட்ட நமக்கு 460 ஓப்பன், 469 ஹை, 400 போயிட்டு திருப்பி அகைன் ஓப்பன் பக்கத்துலேயே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் மொமெண்டம்ன்றது நடந்துருச்சு. இது ஆக்சுவலாக வந்து நம்பர்ஸ் வேறு சரிங்க, நம்பர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் இந்த மார்க்கெட் அப்படின்றது மண்டே நடந்த மார்க்கெட்டுடைய ஒரு ரிசம்பிளன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி செட்டப் உள்ள மார்க்கெட் தான். இது பாருங்கள், மண்டே இன்றைக்கி அதே தான். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டே நடந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு 45 மினிட்ஸ் கீழே இருந்திருப்பாங்க. இதில் மேலே வந்துட்டாங்க. ஸோ ஓப்பன் ஆனதுமே மேலே வந்துட்டு அதுக்கு மேலே நமக்கு சைட் பேஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு தான் டிஃப்ரென்ஸ் இந்த மார்க்கெட்டுக்கு. நம்பர்ஸ் வேறு, இந்த டிஃப்ரென்ஸ் இவ்வளவு தான். மற்றபடி கிட்டத்தட்ட சேம் செட்டப் தான். அங்கேயுமே உங்களுக்கு இதுதான் சொன்னேன், இந்த சினாரியோஸ்லாம் கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய இடத்துல ஒரே மாதிரி சினாரியோ வரும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள், இங்கேயும் வந்து ஹை டு லோ க்ளோஸு, கேப் டவுன் ஓப்பன் ஆனதுமே கீழே போயிட்டு அகைன் மேலே வந்தவங்க ப்ரீவியஸ் க்ளோஸு எஸ்டர்டே லோ. இங்கேயும் ஹை டு லோ க்ளோஸு, கேப் டவுன் ஓப்பன் ஆனவங்க உள்ளே வந்து எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸு, அதுக்கு மேலே ஷார்ட் எட்ஜோட டாப் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இது சேம் தான், நம்பர்ஸ் தான் முன்ன பின்ன இருக்கும். பட் சினாரியோ ஆல்மோஸ்ட் ஒரு சில சினாரியோஸில் மேட்ச் ஆகும். அதை வச்சே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எப்படி மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்றது. இப்போ நமக்கு இந்த ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் நமக்கு 23,500, எஸ்டர்டேலோ 557, 618ன்றது ப்ரீவியஸ் க்ளோஸு, அதுக்கு நடுவில் 600ன்றது நமக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து 700. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே வர்றாங்க. அதை ஓப்பன் ஆனதுமே நமக்கு 60 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஓப்பன் நியர்பை வச்சுட்டு ஃப்யூச்சரும் ஓப்பன் அபோவ் வர்றாங்க, ஸ்பாட்டும் ஓப்பன் அபோவ் வர்றாங்க. புட் ஆப்ஷன் சைடு நமக்கு மொமெண்டம் கிடைக்குன்னா புட் ஆப்ஷன் சைடு அங்கே என்ட்ரி கிரியேட் ஆகலை as per the ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் படி. ஸோ அப்போ மேலே கால் ஆப்ஷன் சைடு நமக்கு என்ட்ரி கிரியேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே நமக்கு பையருக்கு உண்டான ட்ரேட் முடிஞ்சிருது. கால் ஆப்ஷனில் அதுக்குள்ளே பையருக்கு உண்டான ட்ரேட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து சினாரியோ வைஸ். இப்போ ஓப்பன் அபோவ், எஸ்டர்டே லோ, பிலோ, இதுக்குள்ளே மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா, ஓப்பன் அபோவ் வந்துட்டாங்க. அப்போ அடுத்தவங்க ஒன்று ஓப்பன் பிலோ போகணும், இல்லை எஸ்டர்டே லோ போகணும். இவ்வளோ தான். சரிங்களா? ரெண்டே விஷயந்தான். அப்போ எஸ்டர்டே லோவுக்கு உள்ளே போனவங்க ப்ரீவியஸ் க்ளோஸையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா, ஒன்று இதுக்குள்ளே சைட் வேஸ் போடணும், இல்லை உடனடியாக மேலே போகணும், அல்லது பிரேக் அவுட் ஆகி கீழே வரணும். இவ்வளவு தான் 3 விஷயம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைட் பேஸ் போட்டிருக்காங்க. அப்போ சைட் பேஸுன்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அகெயின் வந்து இதுக்குள்ளே சைட் பேஸில் தான் எண்ட் ஆஃப் த செஷன் கொண்டு போகணும், அல்லது கீழே வரணும் ஒரு டிஸ்கவுண்ட் உண்டான மார்க்கெட்டில். இப்போ மேலே போகிறாங்க அப்படின்னா இதுதான் ட்ராப். இப்போ இந்த லாஸ்ட் செஷனோட எண்டில் ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் உங்களுக்கு டைப் இதில் தம்ப்நெயிலில் கூட போட்டிருப்பேன். இதை நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா இந்த மொமெண்டம் அப்படின்றது ஃபாலும் ஆகலாம், மேலேயும் போகலாம், இல்லை சைட் பேஸ்லேயே முடிஞ்சிடலாம். 3 விதமாகவும் நடக்கும். பட் இது நடக்காமல் போகிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் த மார்க்கெட்டில் இது நடக்காது. இந்த மொமெண்டம்ன்றது நடக்காது. அப்பப்போ இந்த மொமெண்டம் காமிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, மார்னிங் ஒரு என்ட்ரி பையருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு ப்ரீமியத்தை மேலே ஏற்றி காமிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் உங்களை வந்து
அலைவாக மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் எடுக்க வச்சுட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எண்ட் ஆஃப் த செஷன் ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் 2 மணிக்கு மேலே 1 மணிக்கு மேலே ஒரு மொமெண்டம் கிடைக்கும், எல்லா நாளுமே கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் எல்லா நாளுமே நீங்கள் அதை ட்ரை பண்ணுவீங்க. இந்த 1.25 பிரேக் அவுட்டு, 2 மணி பிரேக் அவுட்டு, 2.25 பிரேக் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுவீங்க. அந்த இடத்துல வந்து என்னென்னா லாஸ்ட்டாக ஆடட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அதை டிகே பண்ணிடுவாங்க. அதுதான் நடக்கும். ஸோ அந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டக்கூடாது. ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் ஒரு மொமெண்டம் செட் ஆகும்போது அதை முடிச்சிடணும். இப்போ இதில் கால் பையருக்கு இந்த இடத்துல முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் கால் பையர் இது வரைக்கும் ஹோல்டு பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா வாலட்டிலிட்டி இருக்குது. கீழே வந்து மேலே போய் திருப்பி கீழே வந்து மேலே போகும்போது உங்களுக்கு ப்ரீமியத்தில் மிகப்பெரிய ட்ரா டவுன் இருக்கும். அந்த இடத்துல கால் பையர்ஸ்னால் வந்து சஸ்டைனபிளாக அதை இது பண்ணி ஹோல்டு பண்ணி பார்க்க முடியாது. பட் இதில் ப்ராஃபிட்டபிள் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா புட் செல்லர்ஸ். ஏன்னா புட் செல்லருக்கு வந்து அவரால் ஈஸியாக ட்ரையல் பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய 400 புட் ஆப்ஷன் ஆக்சுவலாக நான் செல் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸே சொல்லிடுறேன். அப்போ 400 புட் ஆப்ஷனுக்கு ட்ரையல் பண்ணும்போது எனக்கு பேனிக்கே கிடையாது. அது பாட்டுக்கு எனக்கு ப்ரீமியம் கொடுத்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50-60 பாயிண்ட் நியர்பை நான் ப்ரீமியத்தை புக் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன். அகெயின் இங்கே போயிட்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு சின்னதாக கால் செல்லு, அதுவும் கால்குலேஷன்ஸ் வைஸு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த இந்த பீரியட் வந்து கால் செல்லிங்க்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அகைன் இது சைட் வைஸில் தான் போயிருக்கணும். ஆனால் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்காங்க. டேபிள் இல்லை, டேபிளில் தாண்டி மார்க்கெட் மேலே 600 வரையும் தான் டேபிள். ஆல்ரெடி இங்கே போனதே நமக்கு ஹையரு. அங்கேயும் நமக்கு ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் வைஸ் நமக்கு ஷார்ட் அடித்து அதுலேயும் நமக்கு டார்கெட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து அகைன் சைட் வைஸ் போகணுமே தவிர அல்லது கீழே வரணுமே தவிர மேலே போகிறது டேபிளையும் தாண்டி ஒரு மொமெண்டம் நடந்திருக்கு. அப்போ இந்த டேபிளையும் தாண்டி ஒரு மொமெண்டம் நடந்து எண்ட் ஆஃப் த செஷன் நடக்குது இல்லையா, அதுதான் ட்ராப். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பையர்ஸ் இதுக்குள்ளே முடிச்சிடணும். இல்லை இதையும் தாண்டி இதுக்கு கீழே வரலை, அகெயின் வந்து ஷார்ட் ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் நிற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதுக்குள்ளேயே முடிச்சிடணும். அட்லீஸ்ட் எஸ்டர்டே லோக்குள்ளே. அதையும் தாண்டி நீங்கள் இங்கே போய் பை பண்ணுறது இங்கே போய் பை பண்ணுறதுலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ட்ராப் தான். அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் ட்ராப் ஆக ரெடியாக இருக்கீங்க. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் எல்லா மூமெண்ட்லேயும் பணம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ட்ராப் ஆக ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பிரேக் அவுட்டை வச்சு சினாரியோ வைஸும் சென்டிமெண்ட்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற வைஸும் சினாரியோ வைஸ் சம் லெவல்ஸை மார்க் பண்ணி அதுக்குள்ளே ப்ராப்பராக நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டிசைன் பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லை எல்லா இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் பிரேக் அவுட் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் நான் போய் பை பண்ணுறேன், ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன். செல்லிங்க்கு வந்து பெரிய ஒரு 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 பேனிக் சுச்சுவேஷன்ஸோ பெரிய இது கிடையாது. பட் பையிங்க்கு வந்து நிறைய இடத்துல ட்ராப் ஆகிறதுக்கு வழி இருக்குது. அப்போ நான் கிடைக்கிற இடத்துல எங்கெல்லாம் பிரேக் அவுட் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் போய் சின்ன சின்ன மூவ்மெண்ட் கிடைக்கும்போது நான் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 5 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கேல் பண்ணி இது பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ட்ரேட் பண்ணுவேன், ப்ராஃபிட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் ட்ராப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ ஒரு செல்லர் வந்து ஃபுல் டைம் மார்க்கெட்டில் ஒரு டிகேன்றது அவரால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். பட் பையருக்கு வந்து இங்கே வாங்கின கால் ஆப்ஷன் இருக்குல்லையா, இந்த மார்னிங் வாங்கின கால் ஆப்ஷன் அதை இங்கே வரைக்கும் அவரால் கொண்டு போக முடியாது. ஏன்னா இடையில ஏகப்பட்ட அப்டவுன் இருக்கும். அந்த டிப் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டிப்லேயும் நிறைய பேர் இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது போட்டு விட்ருவாங்க. அப்படியே ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சு போயிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் எப்படி வேணால் லைன் போட்டுக்கலாம். கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்து பெருசு பண்ணி சின்னது பண்ணி 5 மினிட்ஸில் ஒரு லைன் போடலாம், 3 மினிட்ஸில் ஒரு லைன் போடலாம், 15 மினிட்ஸில் ஒரு லைன் போடலாம், 1 ஹவர் வச்சு ஒரு லைன் போடலாம். எப்படி வேணால் லைன் போட்டு அதை வந்து காமிச்சிக்கலாம் இப்படி போயிருக்கு அப்படின்ற மாதிரி. இது இங்கே அது விஷயமே கிடையாது. இங்கே ட்ராப்பு தான் மேட்ரு. முக்கியமான விஷயம்ன்றது ட்ராப்பு தான். எங்கெங்கெல்லாம் உங்களை ட்ராப் பண்ண முடியும். இப்போ ஒரு நெகட்டிவ் ஓப்பன் காமிச்சாச்சு மார்க்கெட்டுக்கு. அப்போ நெகட்டிவ் ஓப்பன் காமிச்சிட்டு சடனாக ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்துட்டு ஒரு 4 கேண்டில் 5 கேண்டில் ஏறுனதை ஒரே கேண்டில் ட்ராப் அவுட் பண்ணால் என்ன ஆகும்? நெகட்டிவாக ஓப்பன் ஆனதுக்கு ரியாக்ஷன் நடக்க போகுது. புட் ஆப்ஷன் சைடு பெருசாக மொமெண்டம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணுவீங்க. அடுத்த கேண்டிலே மேலே எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ட்ராப் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்போ எதுக்குள்ளே இருக்குது மார்க்கெட்டு, அகெயின் திருப்பி எந்த இடத்துக்கு வரணும், வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா, ஆல்ரெடி இப்போ இங்கேருந்து இங்கே போன இந்த மொமெண்டத்தில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா இதுலேயும் உங்களால் பண்ண முடியாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கேருந்து போனதே என்ன காரணம், என்ன ரீசன்றதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா அகெயின் இங்கே போகிறதுக்கான காரணமும் இங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்பு கொடுக்குறாங்களோ அதுக்கான காரணமும் தெரியாது. அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தயவுசெய்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்து ஏமாறாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ளூ கலர்லேயோ இல்லை
வேறு ஏதோ ஒரு கலரில் ரெட்டு க்ரீன் இல்லாத வேறு ஏதோ ஒயிட் கலரில் கூட வச்சுட்டு ப்ரைஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்குது அப்படின்றது 23,659. அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு கீழே உள்ள புட் ஆப்ஷன் அப்படின்றது 23,600, மேலே உள்ள கால் ஆப்ஷன் அப்படின்றது 23,700. அப்போ 600 ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம், 700 அப்படின்றது ஷார்ட் எட்ஜினுடைய டாப்பு, 23,650ன்றது ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஒய்டஸ்ட் எட்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 23,500 டு 24,000. அப்போ 23,750 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இப்போ இவங்களுடைய ப்ரீமியத்தின் அடிப்படையில் வருவோம். சாரி இது. ஸோ 600 175, 700 வந்து 184. இதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு இண்டிகேட்டர் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒன்லி ஃபார் மந்த்லி மெம்பர்ஸ்க்கு மட்டும். ஸோ அதில் வந்து இதுவுமே தனியாக ஒரு பெய்டாக தான் இருக்கும். ஏன்னா இது இண்டிகேட்டர் ரெடி பண்ண ஒரு நம்ம கிடையாது. ஸோ தனியாக நம்மளுடைய மெம்பர் ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து பெய்ட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் மந்த்லி செஷன் மெம்பர்ஸுக்கு மட்டும். ஏன்னா அதை தாண்டி உங்களுக்கு வந்து இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் இதை யூஸ் பண்ண முடியுமே தவிர, அந்த மந்த்லி செஷனில் ஜாயின் பண்ணவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இதை வாங்கி ப்ரைஸ் கொடுத்து வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு அது புரிகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாகும். ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ நம்ம அதில் ரைட் பண்ணி காமிப்போம் இல்லையா? ஸோ அதை இதிலே காமிச்சிடலான் இருக்கேன், அதுக்காகத்தான். ஸோ இப்போ ஷார்ட்டஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட் அப்படின்றது நமக்கு ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம் அப்படின்றது 23,600, ஷார்ட் எட்ஜினுடைய டாப் 23,700, ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து 23,650. அதே மாதிரி ஒயிட் எட்ஜினுடைய பாட்டம் அப்படின்றது 23,500, ஒயிட் எட்ஜினுடைய டாப் அப்படின்றது நமக்கு 24,000. ஓகேங்களா, 24,000. அடுத்து ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து நமக்கு 23,750. அடுத்து ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வந்து நமக்கு 23,425. ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் வந்து 23,240. அதே மாதிரி ஒயிட் ரேஞ்சோட டாப் அப்படின்றது 24,060. ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வந்து 23,884. இதுதான் வந்து இந்த இண்டிகேட்டர் வைஸ் நம்ம அந்த லெவல்ஸ் தான் ஆல்மோஸ்ட் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அந்த லெவல்ஸ் தான் எங்கள் இண்டிகேட்டரில் ரிஃப்ளெக்டாக பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சென்செக்ஸை பொறுத்த மட்டும் 74,500 டு 75,500ன்ற ஒரு ரேஞ்ச் இருக்குது. அதுக்கு இடைப்பட்டு மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு இடைப்பட்டு மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ 250 பாயிண்ட் நம்ம வச்சுட்டோம்னா கரெக்டாக அந்தந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக். இந்த சென்செக்ஸுக்கு பொறுத்த மட்டும் எப்போவுமே வந்து அந்த 250 பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் குறிப்பாக வந்து நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம் டாப்பு, ஒயிட் எட்ஜினுடைய பாட்டம் டாப்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 75,318 முடிச்சுக்கிறாங்க. அப்போ கீழே உள்ளது நமக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் கீழே உள்ளது நமக்கு 75,000 புட் ஆப்ஷன், மேலே உள்ளது 75,500 கால் ஆப்ஷன். அப்போ 75,250 அப்படின்றது ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அடுத்ததாக நமக்கு 74,000 புட் ஆப்ஷன், 76,000 கால் ஆப்ஷன். அப்போ 75,000 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இப்போ 75,000 கால் அண்ட் 75,000 புட் இருக்காங்க. அப்போ 75,000 காலினுடைய லோ வந்து 151. அப்போ 75 151 அப்படின்றது ஐடிஎம் கால் ஆப்ஷனுடைய லோ டிமாண்ட் ஜோன். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ ஷார்ட் எட்ஜினுடைய டாப் அண்ட் பாட்டம் 75,000 புட் ஆப்ஷன் இருக்குல்ல, 75,000 புட் ஆப்ஷன், 75,500 கால் ஆப்ஷன். இவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸை எடுத்துகிட்டு நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணணும். அப்போ 75,000 மைனஸ் 183னா கீழே 77,800 வரும். ஓகேங்களா. 75,500 ப்ளஸ் 227 அப்படின்னா 75,727. அப்போ 75,750ன்ற லெவல் வந்துருதா. அப்போ 75,500 ப்ளஸ் இது ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணிக்கிங்க மேலே அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 400 பாயிண்ட் வந்துடுறாங்க. அப்போ 75,000 மைனஸ் 400ன்னு எடுத்துக்கிட்டால் 74,600. 74,600 மேலே 75,500 ப்ளஸ் 400னா 75,900 அப்படின்றது நமக்கு ஒயிட் ரேஞ்சோட டாப். இதுதான் ரேஞ்ச். அதே மாதிரி உங்களுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட 17 டு 20க்கு மேலே உங்களுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருக்குது. லைவ் மார்க்கெட்டில் நாளைக்கு எப்படி இருக்காங்கன்றதை பாருங்கள். சரிங்களா, லைவ் மார்க்கெட்டில் இந்த டேபிளில் வந்து கூட பார்க்கலாம். அதே மாதிரி நிஃப்டியினுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி இவங்களுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதையும் பார்க்கணும். நிஃப்டியில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி விட. இப்போ நேற்றுக்கு விட இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற வாலட்டிலிட்டி இன்றைக்கி இருந்தாங்க.
க்ளோசிங் டயத்தில் நமக்கு எப்படி க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னு பார்க்கணும். 16 ஆல்மோஸ்ட் ஈவனாக தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா, ஆல்மோஸ்ட்டு ஈவனாக தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ இவங்களுடைய இந்த ஈவன் க்ளோஸ் நாளைக்கு எப்படி 2 பக்கமும் ஸ்பைக் ஆகுதா இல்லை 2 பக்கமும் ட்ராப் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி நிஃப்டி ஸ்பாட் வெர்சஸ் ஃபியூச்சர் அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஸ்பாட் வந்து கிட்டத்தட்ட 25,659, ஃபியூச்சர் வந்து 23,659, ஃபியூச்சர் வந்து 668ன்னு ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ 668க்கு முடிஞ்சது இப்போ நமக்கு 807 ட்ரேட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு. அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 650, 660லேருந்து ஒரு 120 பாயிண்ட் சேர்த்துக்குங்க. 160 பாயிண்ட் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சாரி 668 அப்படின்ற பட்சத்தில் 807 ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட். அப்போ 140 பாயிண்ட் இதில் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 900. அப்போ 24,000ன்றது ஒய்டஸ்ட்டு எட்ஜினுடைய டாப்பு. அப்போ 23,889. அப்போ ஷார்ட் ரேஞ்சினுடைய இப்போ இருக்க கணக்குப்படி மார்க்கெட் வந்து ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்பை நியர்பை ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்ற மாதிரி கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் காமிக்கிறாங்க. ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எந்த அளவுக்கு நடைபெறுது, ஓப்பன் அபவ் நின்ட்டாங்கன்னா அடுத்தடுத்த லெவல் என்ன, ஓப்பன் பிலோ நின்ட்டாங்கன்னா அடுத்தடுத்த லெவல் என்ன அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். 0 to ஹீரோ அப்படின்றது நிஃப்டி, அதாவது சென்செக்ஸை பொறுத்த மட்டும் நல்ல ஓப்பன்லேயே நல்ல ப்ரீமியம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஓப்பன் பிலோ இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள டிகே பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஓப்பன் அபவ் இருந்துட்டாங்கன்னா நியர்பை என்ன லெவல்ஸ் இருக்கோ அதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போ 75,300 முடிச்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 75,500, 75,600 ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 76,000 போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா, 75,750 தாண்டி சஸ்டெயின் ஆகிறாங்களா அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.